ஆட்டோவே கிடைக்க மாட்டேங்குது. யார் இவங்கெல்லாம்? யாரு? நான் தான். ஐயா, புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாயா? அவனை விருந்து கூப்பிடு. பெரிய மனுஷன் கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். இருந்தாலும் சட்டம் தான் கடமையை செய்யணும் இல்லையா? சாப்பிடுங்க. இல்ல நீங்கடா. தூத்துக்குடியில் கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, கொலை, ஆழ்கடத்தல் மூலம் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கை சீரழிக்கும் ஈஸ்வரமூர்த்தியை கண்டதும் சுட உத்தரவு ஆணையை போலீஸ் கமிஷனர் சண்முகநாதன் விரைவுபடுத்தியுள்ளார். வணக்கம் சண்முகநாதன் ஐயா. இருக்கட்டும். உட்காருங்க. ஃபேமிலி டூரா? உட்காருங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? மூடு இல்லப்பா. வெள்ள காகிதத்துல என்ன சிவலோகம் அனுப்புறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டீங்க. ஆனா யார் போகணும் இருக்கணுங்கிறது என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட தானே இருக்கு. உனக்கு 2 சான்ஸ் தரேன். ஒண்ணு, உன்னை இதால சுற்றும். ஆனா பாரு, இந்த கர்மம் முடிச்ச துப்பாக்கி ஒரு புல்லட்டோட நிறுத்தாது. ரெண்டாவது சான்ஸ், உன்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் துப்பாக்கியால உன்னை நீயே சுட்டுக்கணும். அப்படி செஞ்சேன்னு வச்சுக்க, அப்பா என் பையன் மேல சத்தியமா சொல்றேன், உன் பொண்டாட்டி பசங்க மேல நான் கைய வைக்க மாட்டேன். சீரியஸ்னஸ் புரியல? ஏய் பசங்களா, நாம சேர்ந்து விளையாடலாமா? யோசிக்காம நல்ல முடிவாயிடுங்க. என்னங்க? ஜாக்கிரதை. எல்லாரையும் நாம சாகடிக்க தேவையில்லை, நம்ம மேல இருக்கிற பயமே சாகடிச்சிடும். தூத்துக்குடியின் ஒபாமா, தூத்துக்குடியின் வள்ளலே, எங்களின் குடர்வழியே, போட்டியின் அவரை டாக்டர் பட்டத்துக்கு மதியம் போச்சு. தகுதி இல்லாதவங்க வாங்கறானா சொல்ல வந்தேன். என் மச்சானா இருக்கிறதுனால ஒன்று ஆடுறேன் சார். கலெக்டர் வெயிட் பண்ண. ஓகே டைம் ஆச்சு போங்க.
என்னங்க இதுல இருந்து பாட்டு வருது, இது செவிட்டு மிஷின் இல்லையா? இல்லைங்க, இவன் பேசினாவே நாராசமா இருக்குது, தாங்க முடியல. அதனால இந்த பாட்டை கேட்டு மனசை ஆத்துக்கிறேன். இந்த விஷயம் இவனுக்கும் தெரியும். தலையெழுத்து. போட்டோ போடாதீங்க, உள்ள மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஹாலுக்கு போங்க. பிரஸ்காரங்க எல்லாம் பி கேட் வழியா உள்ள போங்க. டூ வீலர்ஸ் எல்லாம் நிறுத்தாதீங்க, வண்டி எடுங்க முதல்ல. ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிட்டு இருந்தியே, இல்லடி இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன செழிப்பா இருக்க வந்துடுறேன் கூட. மக்களே